இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கலாம். வாங்க. ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே ராஜா, எங்களோட எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லோரும் உங்களோட சித்தத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. உங்களுடைய சித்தம் தான் பெஸ்டானதாக இருக்கும் கர்த்தாவே. எங்களோட அப்பா எண்ணங்களை விட்டு விட்டு உம்முடைய எண்ணங்களை, உம்முடைய சித்தத்தை நாட எங்களுக்கு கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளிடத்த பேச நினைக்கிறது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். Proverbs chapter 19 verse 21. There are many plans in a man's heart, nevertheless the Lord's counsel that will stand. இன்றைக்கு நம்மளோட இருதயத்துல நிறைய எண்ணங்கள் இருக்கலாம், நிறைய பிளான்ஸ் இருக்கலாம், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, at the end of the day தேவனுடைய திட்டமே, கர்த்தருடைய கவுன்சில், கர்த்தருடைய யோசனையே நம்மளோட வாழ்க்கையில நிலை நிற்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வேணா பிளான் பண்ணலாம், நம்மளோட யோசனைகளுக்கு இது சரி அப்படின்னு படலாம், ஆனா சொல்ல போனா கர்த்தரோட யோசனை தான் நம்மளோட வாழ்க்கையில நிலை நிற்கும். அதாவது நம்ம செய்யற சில காரியங்கள் நடுவில் அப்படியே அது நிர்மூலமாகி போயிடலாம், ஓகேவா, அது நிலை நிற்காம போயிடலாம். ஆனா இதே நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு, கர்த்தாவே உம்முடைய யோசனை என்ன, உம்முடைய சிந்தனை என்னன்னு கேட்டு அவரோட திட்டத்தின்படி நம்ம செயல்படும் போது நம்மளோட வாழ்க்கையில காரியங்கள் நிலை நிற்கும். ஆமீன். அவருடைய திட்டங்கள், எண்ணங்கள், யோசனைகள் நிலை நிற்குமா இருக்கும். ஓகே, நம்ம எந்த ஒரு ஆபத்தை குறிச்சும் பயப்பட வேணாம், எந்த ஒரு போராட்டத்தை குறிச்சும் பயப்பட வேணாம். ஏன்னா இது கர்த்தருடைய திட்டமா இருக்கிறதுனால அவரே நம்மளுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அவரே நம்மளுக்கு உதவி செய்வாரு. ஆனா நம்மளே நம்மளோட எண்ணங்கள்ல வச்சு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை லீட் பண்ணும்போது பிரச்சனைகள் நம்மளுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கு ஏசப்பா, என்னோட சித்தம் அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டத்தையே நான் நாடுகிறேன் ஏசப்பா. நீங்க சொல்றதை நான் கேட்டு அதன்படி நடக்கிறேன்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமேன். வாங்க எப்பொழுதும் ஜெபிக்கலாம். அப்பா, நன்றி ராஜா. இன்றைக்கும் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே ராஜா. எங்களுடைய திட்டங்கள் அல்ல, எங்களுடைய சித்தங்கள் அல்ல, உம்முடைய யோசனைகளே நிலை நிற்பதற்காக நன்றி. நாங்கள் எல்லாமே எதை செய்தாலும் உமக்காக, உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.